இன்றைக்கி நம்ம சத்து மாவு லட்டுன்னு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். நம்ம நிறையா அந்த பாயசம் கேசரி எல்லாம் யூஸ்வலாக சாப்பிட்ருக்கோம். இது ஒரு குவிக் டிஷ். டக்குன்னு ஒரு ஸ்வீட் வேணும்னா இந்த கஞ்சி மாவு இல்லைன்னா இந்த சத்து மாவுங்கிற மாவு இருந்ததுன்னா போதும். கடையிலலாம் கூட இப்போல்லாம் கிடைக்கிறது சத்து மாவாகவே. அந்த மாவை வாங்கின்னு வந்து டக்குன்னு வெல்லம் போட்டு பண்ணிடலாம். இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். சத்து மாவு லட்டுக்கும் சத்து மாவு ஒரு பங்குனா அரை பங்கு வெல்லம், இது ஒரு கப்புனா இது ½ கப், கொஞ்சம் ஏலக்காய், முந்திரி பருப்பு இருந்ததுன்னா போடலாம், நெய் கொஞ்சமாக அது பிடிக்கிறதுக்காக. இவ்வளோதான். இப்போ சத்து மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ அந்த சத்து மாவு கொஞ்சமாக லைட்டாக அடுப்பில் வச்சு வறுத்துக்க போகிறோம். இது ஒரு சூடு பறக்க வறுத்துனா போகிறோம். கீழே நெய்யெல்லாம் ஒன்றும் விட வேண்டாம். இந்த மாவுலேயே முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டிருப்போம். அதனால் முந்திரி பருப்பு பாதாம்லாம் வேணுங்கிறது இல்லை. வேணும்னா பொடியை அதை நறுக்கி அதை இது பண்ணுறச்சே லட்டு பிடிக்கிறச்சே கொஞ்சமாக சேர்த்துட்டா அது ஒரு வாயில் கடிப்பட்டால் தட் இஸ் another டேஸ்ட். ஸோ இப்போ இது நல்லா சூடாகிடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை இறக்கி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறோம். அரை கப்பு வெல்லம், நல்லா பொடிச்ச வெல்லம் நல்லா கலந்து விட்டுண்டு கொஞ்சம் நெய்யை இலக்கி வச்சுட்டானா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். வெல்லம் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவாவா வீட்டு சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதை. ஸோ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இலக்கி வச்ச நெய்யை போடுறோம். இது பிடிக்கிறதுக்கு இந்த நெய் போரும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம இதை கலக்க அந்த நெய்யை நல்லா இந்த மாவு உறிஞ்சும். சூடு ரொம்ப இருக்காது, நெய்யோட சூடு தான் லைட்டாக இருக்கும். ஸோ கையால் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த சத்து மாவில் பண்ணுறதுனால இந்த லட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கெல்லாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம. ஸோ கல்கட்டாலெல்லாம் சந்தேஷ்னு ஒரு ஸ்வீட் பண்ணுவாள். அதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் மோல்டு கிடைக்கும். அந்த மோல்டில் அதை தயிரில் பண்ணுற ஸ்வீட் அது. அந்த மோல்டில் அதில் வச்சோன்னா ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும், ஸ்வஸ்திக் ஷேப்பில் இருக்கும். அது ரொம்ப மங்களகரமான ஒரு ஸ்வீட் அவள் ஊரில் அது. ஸோ அந்த மோல்டு இருந்ததுன்னா கூட அதில் இதை ஷேப் பண்ணி வைக்கலாம் நம்ம. நான் சந்தேஷ் பண்ணுறச்சே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதையும் காமிச்சு தரேன். நம்ம சத்து மாவு லட்டு ரெடி. ஸோ வேறு ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.